நான் கூட இத்தனையில முடியும் அத்தனையில முடியும் அப்படின்னு பார்த்தா பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துருச்சு எக்கச்சக்கமா. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ராப்பரா இருக்கும் அந்தந்த பொருளை அதுக்கு ஐடியா பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் அதுல வைக்கணும் பாத்தீங்களா. கரெக்டா ப்ராப்பரா அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணும்ல. எவ்வளவு 3500 4000 பொருள் சொல்றேன். 4000 பொருளும் வைக்கணும்னு அதுக்குன்னு நம்ம இடம் இது பண்ணணும் இல்லையா. முதலீடுக்கு தகுந்த வியாபாரம் இல்லை. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நம்ம நினைச்ச மாதிரி சில ப்ராடக்ட் நினைச்ச மாதிரி போகலையே. லாஸ் ஒரு விஷயத்துல ஆகுதுமா. என்னன்னா நான் இந்த ஒரு பிடிவாதமா இருக்கேன்னு வைங்களேன் கூட ஹெர்பல் நாப்கின் இது வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப எந்த விதமான இப்போ இந்த நாப்கின்ஸ் பொதுவாகவே யூஸ் பண்றாங்க இல்லையா. அதனால யூட்ரஸ் பாதிக்குது இல்ல. ஒரு பொண்ணு காலையில் ஸ்கூலுக்கு போனான்னா சாயந்தரம் வரைக்கும் 1-2 இப்போ எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா. அது இல்லை துணி வைக்கிறதும் உடம்புக்கு ஆகாது. அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன் இந்த மாதிரி இதெல்லாம் போடணும் நீங்க. நானே சொல்லி கொடுத்துட்டேன் போடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் இதை செய்யுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரட்டும் அப்படின்றதுக்கு. இதுல எனக்கு எல்லாம் கம்மி இது பெனிஃபிட் தான், லாபம் கம்மி தான். பட் அவங்களும் சம்பாதிக்கட்டுமே. எல்லாமே இருக்கு. நான் நிறைய இது பாத்தீங்கன்னா லிப் கண்டிஷன் பண்ணும். அதாவது கருப்பு எப்பேற்பட்ட கருப்பு இருந்தாலும் இது நாளடைவுல இது பூசி பூசி எல்லாரும் இருக்காங்க. அம்மா அப்பா தான் இல்ல. நான் சொல்றேன் அம்மா கொஞ்சம் முகத்தை காமிக்கிறீங்களா. அந்த பொண்ணு முகத்தையும் காமிக்க அவ்வளோ கில்ட்டி கான்ஷியஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் போறதில்ல. ஒரு மாதிரி கூணி குறுகி இருந்தாங்க. நல்ல பணம் இருக்கு எல்லாம் இருக்கு, ஆனா கூட கூணி குறுகி போயிட்டு முகத்தை கூட காமிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் சொன்னேன் இல்லம்மா இது சரி பண்ணலாம், நீங்க ஒன்னும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிம்பிள் ஃபேஸ் பேக் அண்ட் பிம்பிள் சோப் கொடுத்தேன். நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து அந்த பொண்ணு காமிக்கிற முகம் மொழு 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 மொழுன்னு இருக்குது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டது எல்லாம் இங்க தான் இருக்கும். எங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆனா செலவு பண்ற உரிமை கிடையாது. அது கேட்டா செலவழிக்கணும். தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம அனிதா குப்புசாமி மேமோட பிஸ்னஸ் ஸ்டோரில் தான் இருக்கோம், த விஹா ஸ்டோர். சின்ன சின்ன ப்ராடக்ட்ஸ்ல இருந்து நமக்கு தேவையான எல்லா ப்ராடக்ட்ஸுமே இங்கே வச்சுருக்காங்க. நம்ம மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் என்னென்ன இங்கே இருக்குது, என்னென்ன ப்ரைஸ் ரேஞ்சஸில் இருக்குது, என்ன மாதிரி ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் அவங்க விற்கிறாங்கன்னு எல்லாமே நம்ம மேம் கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இப்போ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி இவ்வளோ வருஷம் ஆச்சு, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வச்சிருக்கீங்க. லைக் பேசிக்கான ப்ராடக்ட்ஸ் கூட இருக்கு. இப்போ நம்ம ஆர்கானிக்கா இப்படி பேசினாலும் அந்த சைட் பார்க்கும்போது நம்ம நார்மலா பேக் சிசர்ஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. ஸோ இப்போ இனிஷியலா ஸ்டார்ட் பண்ணும்போது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ங்கிறது கண்டிப்பா தேவைப்படும். கண்டிப்பா. ஸோ சொல்ல முடியும்னா எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க? அந்த ஒரு டர்ன் தான் பண்ணிருக்கோம். என்ன அந்த கச்சேரியில் சம்பாரிச்ச பணம் இல்ல, இதெல்லாம் போட்டு இந்த பில்டிங் எல்லாம் போட்டு கொஞ்சம் இன்வெஸ்ட்மெண்ட் கொஞ்சம் ஹெவி தான். பயங்கர செலவு இழுத்துருச்சு. நான் கூட இத்தனையில முடியும் அத்தனையில முடியும் அப்படின்னு பார்த்தா பயங்கர இன்வெஸ்ட்மெண்ட் இழுத்துருச்சு எக்கச்சக்கமா. ஒவ்வொன்றும் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ப்ராப்பரா இருக்கும் அந்தந்த பொருளை அதுக்கு ஐடியா பண்ணி நம்ம ஒவ்வொன்றும் அதுல வைக்கணும் பாத்தீங்களா. கரெக்டா ப்ராப்பரா அந்தந்த இடத்துல அந்தந்த பொருள் இருக்கணும்ல. எவ்வளவு 3500 4000 பொருள் சொல்றேன். 4000 பொருளும் வைக்கணும்னு அதுக்குன்னு நம்ம இடம் இது பண்ணணும் இல்லையா. முதலீடுக்கு தகுந்த வியாபாரம் இல்லை. நாங்க முதலீடு அதிகமா பண்ணிருக்கோம். இப்ப இந்த பில்டிங்கை நாங்க வாடகைக்கு விட்டுட்டா நாங்க இது இவ்வளவு வியாபாரம் பண்ணி கிடைக்கிற காசை விட அது அதிகமா கிடைக்கும். ஆமா என்னன்னா அது அப்படின்னா பாருங்க, அது என்னன்னா இன்னும் ரீச் ஆகல மக்களுக்கு. ஒன்ஸ் ரீச் ஆயிட்டாங்கன்னா இங்க வந்தவங்க இங்கதான் வருவாங்க, வந்தவங்க இங்கதான் வர்றாங்க திரும்ப திரும்ப. வராதவங்களுக்கு இது ரீச் ஆகணும் இன்னும் கொஞ்சம். நான் வந்து என்ன ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன்னு வைங்களேன். மார்க்கெட்டிங் எப்படி பண்றது, மார்க்கெட்டிங் வந்து நான் கொஞ்சம் புவரா இருக்கேன். சோஷியல் மீடியா டீம்லாம் வச்சு யூஸ் பண்ணிட்டு அவங்க சொல்லி அப்படியே வரட்டும். அப்படிதான் வர்றாங்க. அதுதான் நிலைக்கும். அதுதான் நிலைக்கும். நம்ம எப்பவுமே இந்த குறுக்கு வழியில பாஞ்சோன்னு வைங்களேன், அது எந்த வேகத்துல வந்துச்சோ அந்த வழியிலே போயிடும். நான் எப்பவுமே என்கிட்ட கேட்பாங்க, என்ன மேடம் இவ்வளவு கூலா இருக்கீங்க நீங்க, இந்த வந்தாலும் சரி வரலனாலும் இவ்வளவு கூலா இருக்கீங்க. நான் சொல்லுவேன் வெயிட்
வெயிட்டும் இது இப்ப தெரியாது. இது இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாத்தீங்கன்னா இதுக்கு நல்ல ஒரு நேம் இருக்கும். சும்மா சொல்லிட்டு அரை மணி நேரத்துல 5000 ஆர்டர் வந்திருக்குல்ல, எதுக்குங்க அது? நிறைய இப்ப அந்த மாதிரி எனக்கெல்லாம் சொல்ல பிடிக்கலீங்க. 5000 ஆர்டர் எனக்கு 10 நிமிஷத்துல வந்துச்சு, 20,000 ஆர்டர் வந்து எனக்கு அதுல எல்லாம் உடன்பாடு இல்ல. உங்க பொருள் சுத்தமா இருக்கணும், அதுல கவனம் செலுத்தணும். எது உண்மையோ அதுதான் நம்ம பேசணும் இல்லைங்களா? இந்த பொறுமை நிறைய பிசினஸ் காசு வாங்குறது முக்கியம் இல்ல, காசு வாங்குறதுக்கு உண்மையா இருக்கணுங்க. நீங்க ஆமா, நீங்க ஒருத்தர் நான் காசு ரொம்ப வாங்குறீங்க மனசாட்சிக்கு இல்ல நான் பயப்படுறேன். சொல்லிடுறேன், ஒருத்தர் பணம் வாங்குறாங்க, எவ்வளவு கஷ்டப்பட்டு அவங்க சம்பாதிச்சிருப்பாங்க. அந்த காசை வாங்குறதுக்கு நீங்க உண்மையா இருக்க வேண்டாமா? அது 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 நாங்க இருக்கோம், எங்க மனசாட்சி இருக்கு. நிறைய பேர் இந்த ஆஃபர் போடுறது அது எனக்கு இருக்கணும். இதெல்லாம் பிடிக்காது. எனக்கு இந்த ஆஃபர் நிறைய என்கிட்ட கேட்பாங்க, ஆஃபர் போடு, பழச தள்ளுறது தான் ஆஃபரும் பண்ணு. எனக்கு இந்த ஆஃபர் இத்தனை நிமிஷத்துக்குள்ள நீங்க போட்டீங்கன்னா உங்களுக்கு இவ்வளோ இதென்ன ஃப்ரீயா கொடுப்போம், அதெல்லாம் பிடிக்காது. ஒரிஜினல் ஒருத்தர் வந்தாங்க, வளம்புரி சங்கு கேட்டாங்க. நாங்க ஒரு விலை சொன்னோம், ஒரு 2000க்குள்ள சொன்னோம். அது எப்படி வளம்புரி சங்க போய் நீங்க ஒரு 1800 ரூபாய் சொல்றீங்க? அது எப்படி? எனக்கு ஒரிஜினல் அது இவ்வளவு கம்மியா கொடுக்க முடியாது. 50,000 60,000க்கு எல்லாம் விக்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அவங்களே டிசைட் பண்ணிட்டு வேணான்ட்டு போனாங்க, விட்டுருங்கன்ட்டு நானு. அதாவது 50,000 60,000 வச்சு வித்தாதான் அவங்களுக்கு வந்து பெருசா பாருங்க தெரியுது. மக்களோட மனநிலையை பாருங்க. நீங்க நாங்க எவ்வளவு ஜெமாலஜி வச்சு அவர் சைன் பண்ண சர்டிபிகேட் கொடுக்குறோம். சர்டிபிகேட்டோட தான் கொடுக்குறேன் நிறைய பொருள். நீங்க எங்க வேணாலும் இந்த உலகத்துல எங்க வேணாலும் நீங்க சர்ச் பண்ணிக்கீங்க, இது ஒரிஜினல் வளம்புரி சங்கு நாங்க சொல்றோம் அப்படின்றோம். அப்ப கூட விலை கம்மியா இருக்குங்கிற ஒரே காரணத்துக்காக போறாங்க வாங்காம. சிலருக்கு கம்மியா அவங்க கம்மியா இருக்கு சொன்னா ஏற்க முடியுமா? இருக்கு. நமக்கு மனசாட்சி இருக்கு இல்லையா? நாங்க என்ன வாங்குறோமோ அதுல ஒரு லாபம் வச்சு தானே பண்ண முடியும். அதுக்காக வாங்குறது 1 ரூபா வாங்குறதுக்காக 100 ரூபா வச்சு விற்க முடியுமா? அவங்க அப்படி போறாங்க, இப்படியும் இருக்காங்க. இது என்னோட பேஷனுங்க, அவ்வளவுதான் பண்ணிட்டு இருக்கேன் நான். அவ்வளவுதான் எனக்கு ஒரு திருப்தி. நான் இன்னைக்கு நல்லா தூங்கணும்னா நான் வந்து மனசாட்சியோட நடந்துக்கணும். இல்லையா? மேம் வந்து உங்ககிட்ட இந்த மாதிரி ஒரு பிசினஸ் பண்ணணும்னு ஐடியா சொல்லும் போது எல்லாரும் encourage பண்ணோம். என் மகள் இல்ல எல்லாம் என்னன்னா சேர்ந்து. வந்து ஆரம்பிச்சு சுழி போட்டது என் பசங்க தான். ஆமா. பெரிய மூத்த மகள் இருக்காங்க, அவங்க இப்ப டாக்டர் படிக்கிறாங்க ரேடியாலஜி. ம். அவங்க தான் வந்து இது பிள்ளையார் முதல் சொல்லி பார்சலே போட்டது. அவங்க தான் அனுப்புனாங்க. பிள்ளையார் சொல்லி போட்டதே ஆமா. அவங்க தான். என்னம்மா இவ்வளவு சும்மா எல்லாரும் பாராட்டினா கமெண்ட்ல போட்டா போதுமா, இது வந்து எப்படி இது பிசினஸ் அவளுக்கு பிசினஸ் மைண்ட் இருந்து எங்க யாருமே இல்ல, நாங்க ஃபேமிலி தான் முதல்ல ஆரம்பிச்சோம். நான் என்ன பண்ணேன், உட்காந்து பேக்கிங் எல்லாம் பண்ணுவேன். முடியாது, வலிக்க ஆரம்பிச்சிடும். இங்க ஒரு மிஷின் ஒண்ணு கட்டிக்கிட்டு, மசாஜ் மிஷின் பின்னாடி கட்டிக்கிட்டு இப்படியே உட்காந்து போடுவேன். 800 பார்சல் ஒரு ஆள் போடுவாங்க. அப்போ ஆரம்ப காலகட்டத்தில் நல்லா ஒரே ஆள் நானே பார்சல் எல்லாத்தையும் எடுத்து பேக் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தான் ஆள்கள்லாம் சேர்த்தோம். அப்ப ஆள் இல்ல, அப்ப இவர் மட்டுமே இது பண்ணிக்கிட்டு எல்லாம் இருந்தாங்க. சோப்பெல்லாம் நான் தான் தயார் பண்ணுவேன், க்ரீம் நான் தான் தயார் பண்ணுவேன். இப்பதான் ஆள்கள். எல்லாருக்கும் சேர்ந்து அப்படியே எல்லாரும் ஆமா. ஆமா, சேர்ந்து எல்லாருக்கும் என்னோட இது உங்களுக்கு வீட்ல இருக்கிறவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். ஃபார்முலா வந்து வீட்ல இருக்கிறவங்க ஃபாலோ பண்ணிப்பாங்க அப்படியே. ஏதாச்சும் ஒரு பாயிண்ட்ல நம்ம நினைச்ச மாதிரி சில ப்ராடக்ட் நினைச்ச மாதிரி போகலையே, இந்த மாதிரி லாஸ் ஆயிருக்கு, நினைக்காத மாதிரி லாஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் நடந்திருக்கா? லாஸ் ஒரு விஷயத்துல ஆகுதுமா. என்னன்னா நான் இந்த ஒரு பிடிவாதமா இருக்கேன்னு வைங்களேன். இந்த அரிசிகள், பாரம்பரிய அரிசிகள் என்கிட்ட பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 60ல இருந்து 70 வரைக்கும் அது அரிசி ஒண்ணுதான். வகைகள் இருக்கு. அது ரொம்ப பிடிவாதமா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். ஆனா அது பயங்கர லாஸ்ல தான் போய்கிட்டு இருக்கேன். எனக்கு அது புடைக்கிறதுக்கு சலிக்கிறதுக்குன்னே 4 ஆளுங்க அது போட்டு. ஏதோ ஒரு கதை அது- இப்ப முந்தா அது படிச்சேன். என்னது? இருங்க ஒரே இல்ல நிமிஷம். நான் சொல்லிடுறேன். அது 125 ரூபா வெளியில, 75 ரூபா வித்துட்டு இருக்கோம் நாங்க. ஆமா, கடையில 120 ரூபா. என்னப்பா அது? பச்சை பட்டாணி 120 ரூபா வெளியில விக்குது, நாங்க 75 ரூபான்னு வித்துட்டு இருக்கிறோம். அதான். இது என்ன கதையா பாருங்க. நிறைய என்னன்னா இந்த கிராசரிஸ்ல கொஞ்சம் லாஸ் ஆகுது. பட் என்னன்னா எனக்கு எல்லாமே விவசாயிகள்ட்ட இருந்து வாங்குறதுங்க. எல்லாம் நான் பருப்பு, துவரம் பருப்பு, நீங்க பாத்தீங்க அது என்ன துவரம் பருப்பு இந்த மாதிரி அந்த பருப்பு நீங்க செஞ்சீங்க எங்கேயும் கிடைக்காது. சாம்பார் அவ்வளவு சுவையா இருக்கும். நாட்டு பருப்பு இது, கைக்குத்தல் பருப்பு, கை குத்தல் தோரம் பருப்புங்க பாருங்க. கைக்குத்தல் துவரம் பருப்பு இது பாருங்க. இதெல்லாம் எப்படிமா விடுறதுக்கு மனசு வரும்? நமக்கு விடுறக்கே மனசு நாங்க வரல. இதான் சாப்பிடுறோம், அவ்வளவு ருசி சுவையா இருக்கு சாம்பார். அவ்வளவு நல்லா இருக்கும் சாம்பார். அந்த பருப்பை விட இதுதான் நல்லா இருக்கு, கைக்குத்தல் பருப்பு. இந்த மாதிரி கைக்குத்தல் அரிசி எல்லாமே இது ஆர்கானிக். அது எதுவுமே பூச்சி மருந்து அடிக்காத அரிசிகள் தான் இருக்கா. அதுல பூச்சி வந்துரும், வண்டு வந்துரும், அதை புடைக்கணும், சலிக்கணும். லாஸ்ட்ல தான் கொடுத்துட்டு இருக்கேன். ஆனா கூட தூக்கறதுக்கு மனசு வர மாட்டேங்குது. வேண்டான்னு சொல்லிட்டு அதை எடுத்துடலான்னு பார்த்தாக்க நானும் அதை நிறுத்திடுறேன்னு சொல்லி பாக்குறேன், கேட்கல. எனக்கு ஒரு பிடிவாதம். பாத்தீங்கன்னா என்கிட்ட தான் இந்த அரிசி வந்து இத்தனை கலெக்ஷன் என்கிட்ட அதை மட்டும் புடைக்கிறதுக்கு 4 பேரு வேற அவங்க யார்ட்டையும் சம்பளம் கட்டுப்படியாகாது. வேற யார்ட்டையும் இவ்வளவு அரிசி கிடைக்காது. அது பாத்தீங்கன்னா தனித்தனியா வேணா வேற எங்கேயாவது வாங்கலாம். இத்தனை ஒட்டு மொத்தமான அரிசிகள் வந்து வேற எங்கேயுமே கிடைக்காது. ஆனா அந்த அரிசி சாப்பிட்டா
உண்மையிலேயே நாங்க அதான் சொல்றேன். சாப்பிடுறோங்க. இன்னைக்கு என்ன சாப்பிடுறோம்? மாப்பிளை இருங்க, அந்த அரிசி சாப்பிட்டா ம். அதுல வந்து மருத்துவ குணங்கள் நிறைய நிறைய இருக்கு. இருக்கு. டயபெட்டிக்னு பாத்தீங்கன்னா 4 அரிசி தனியா பிரிச்சு போட்டிருக்கேன். டயபெட்டிக் இருக்கிறவங்க அது என்னென்ன சாப்பிட்டே மாதிரி ம். அரிசின்னு சொல்ல ஆ, முடியுமா? இருக்கு அந்த டயபெட்டிக் ரைஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு செட் ஆஃப் ரைஸ் நான் போட்டிருக்கேன். அதுல கருங்குருவை வரும், ம். தூய மல்லி வரும், இந்த மாதிரி 4 அரிசி போட்டிருக்கேன். எல்லாமே 100 கிராம் பேக்ல போட்டிருக்கேன். அது வாங்கிட்டு அவங்க சாப்பிட்டா அவங்களுக்கு இல்லை. இப்போ பாத்தீங்கன்னா குழந்தை பிறக்கலன்னா அதுக்கு அரிசி எல்லாத்துக்குமே நம்ம மருத்துவ குணம். இன்னைக்கு காலையில் கூட நம்ம என்ன கருப்பு கருப்பு கவுனி. கவுனி சாப்பிட்டோம். அவ்வளோ சுவையா இருந்தது. ரொம்ப லேசா இருக்கு. ஃபைபர் அதிகம், ம். ஃபைபர் அதிகம் எல்லா அரிசியிலையும். இந்த சக்கரை நோயா பிபியா எந்த பிரச்சனையா இருந்தாலும் இந்த அரிசி வகைகள்ல ஒவ்வொன்று சும்மா நான் என்ன சொல்றேன், 1/4 கிலோ ரைஸ் எல்லாமே வாங்கி வச்சுட்டு ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு ரைஸ் கொஞ்சமாவது செஞ்சுட்டாங்கன்னா, மெயின் ரைஸ் சாப்பிட்றது சாப்பிட்டோம், சைட்ல இந்த அரிசி ம். கஞ்சி மாதிரி வந்து சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ நல்லது. நிறைய நோய்கள் தீர்க்கக்கூடிய அரிசி. அதெல்லாம் போயிருச்சுமா, இல்லைன்ற மாதிரி போயிருச்சு. அதனால விவசாயிகள் உற்பத்தி செய்யல. அது வாண்டட் அப்படின்னு இருக்கும்போது தான் அவங்க உற்பத்தி செய்வாங்க. அதனால நான் அது பிடிவாதமா வச்சிருக்கேன். அதுல தான் லாஸ் ஆகுது எனக்கு. ரொம்ப ஓகே. கிராசரிஸ்ல லாஸ் ஆகுது. இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் எடுத்துட்டு வரணும். பேசிக் ஸ்டேஷனரி திங்ஸ்லாம் நமக்கு இருக்கணும். பேக் வீட்ல நம்ம ஷெல்ஃப்ல வச்சிருக்கிற மாதிரி இருக்கணும்னு ஒரு ஐடியா ஏன் தோணுச்சு? லைக் இது மட்டும் வித்தா போதும் இல்லையா? இல்லைன்னா பூஜா ரூம் அந்த ப்ராடக்ட்ஸ் ஆமா. மட்டும் வித்தா போதும் இல்லையான்னு ஒரு தாட் இருக்கும்போது என்ன சொல்லுவாங்க என்ன அடிக்கடி, ஒருத்தர் வர்றாங்கன்னா அவங்களுக்கு வீட்டுக்கு தேவையானதெல்லாம் நம்மளே கொடுப்போமே, ஏன் இன்னொரு இடத்துக்கு தேடி போகணும்னு கேட்கறாங்க. ஆமா ஆமா, என்ன எவ்வளவு முடியுது அவ்வளவு எடுக்கணும். ஆமா. இன்னொன்னு பேக்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா எதனால சேர்த்துன்னா அந்த குடிசை தொழில். அதெல்லாம் அவங்களுக்கு ஒரு வாழ்வு கிடையாது. எனக்கு என்னோட கான்செப்டே என்ன இருந்துச்சுன்னா, இப்பவும் இருக்காது, அது விஸ்தாரம் பண்ண முடியுமான்னு தான் நான் பாத்துக்கிட்டேன். என்ன நிறைய லேடிஸ்க்கு இப்போ நெய் தீபம் எல்லாம் பாத்தீங்கன்னா குடிசை தொழில். நான் அவங்க கிட்ட இருந்து தான் வாங்குறேன். எனக்கு தெரியும் அது எப்படி செய்யணும்னு. எங்க அந்த நெய் தீபம் கொடுங்க, எனக்கு தெரியும் எப்படி செய்யணும்னு தெரியும். அதெல்லாம் நம்மளே பண்ணிடலாமே யாராவது சொன்னாங்கன்னா கூட வேண்டாம் வேண்டாம், அது குடிசை தொழில், அவங்களுக்கு ஒரு காசு போகட்டும் அதுல அப்படின்னு அந்த ஒண்ணு அதை அவங்க கிட்ட எல்லாம் விட்டுறது. கூட எல்லாம் பாத்தீங்கன்னா எனக்கு வைக்கணும்னு அவசியம் இல்லை, அது பின்றதுக்கு நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு காசு போகட்டுமே அப்படின்னு நினைப்பேன். இதெல்லாம் நானே செஞ்சிருவேன். ஆனா இதுக்கு ஆள் வச்சு அந்த அவங்களுக்கு ஒரு தொழிலா இருக்கட்டுமே, அவங்களும் பெண்கள் தான், கொஞ்சம் இந்த விமன் எம்பவர்மெண்ட் கொண்டரணும் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் ஆசை. ரொம்ப கப் சாம்பிராணி ஆகட்டும், அப்புறம் இந்த பஞ்சகவிய விளக்கு எல்லாம் அவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு போகட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப இதெல்லாம் வந்து குடிசை தொழில் தான். அவங்க கிட்ட இருந்தா எல்லாம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் அவங்களுக்கு ஒரு 2 காசு போட்டு நிறைய அந்த மாதிரி சேர்த்துக்கிட்டு இருக்கேன். விமன் வீட்லயே செய்யறது, இந்த கூட இந்த பின்றது கை பாம் இருக்கு இல்லையா, பாம் ப்ராடக்ட்ஸ் நிறைய சேர்த்திருக்கேன். அதுல இந்த விநாயகர் என்ன சொல்றது, வெள்ளருக்கு விநாயகர், வெட்டிவேர் விநாயகர், ஆமா, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு போகட்டும் அப்படின்ற மாதிரி. முதல்ல இருந்து இந்த மாதிரி ஐடியா தானே? ஏன்னா எல்லாருக்குமே இந்த மாதிரி ஐடியா தோணுமா? நமக்கு தெரியும்னு நம்மளே பண்ணிக்கலாம், அதுல நமக்கு செலவு கம்மி. இல்ல, நான் வாண்டடா தான் விட்டேன், அவங்களுக்கு போகட்டுமே அப்படின்றதுக்காக தான் விட்டேன். இதெல்லாம் நானே செய்வேங்க, எல்லாமே எனக்கு செய்ய தெரியும். இருந்தா கூட வந்து அவங்களுக்கு ஒரு 2 அந்த ஒரு இது வரும்ல, நம்மளும் சம்பாதிக்கிறோம் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும் இல்லையா, அதுக்காக பாத்தீங்கன்னா அது வந்து இப்போ இது ஹெர்பல் நாப்கின் பாருங்க, இதுவும் வந்து அவங்க கிட்டே விட்டேன். இது எனக்கு தெரியும், இருந்தா கூட ஹெர்பல் நாப்கின் இது வந்து யூட்ரஸ்க்கு ரொம்ப எந்த விதமான இப்போ இந்த நாப்கின்ஸ் பொதுவாகவே யூஸ் பண்றாங்க இல்லையா, அதனால யூட்ரஸ் பாதிக்குது இல்ல. ஒரு பொண்ணு காலையில் ஸ்கூலுக்கு போனான்னா சாயந்தரம் வரைக்கும் 1-2 இப்போ எல்லாருக்குமே அஃபோர்ட் பண்ண முடியாது இல்லையா, அது இல்லை துணி வைக்கிறதும் உடம்புக்கு ஆகாது. அப்படி இருக்கும்போது இதில் பார்த்தீங்கன்னா நான் அவங்க கிட்ட சொல்லிட்டேன், இந்த மாதிரி இதெல்லாம் போடணும், நீங்க நானே சொல்லி கொடுத்துட்டேன், போடுங்கன்னு ஒருத்தர்கிட்ட ஒப்படைச்சிட்டேன், இதை செய்யுங்கன்னு. ஏன்னா அவங்களுக்கு ஒரு வருமானம் வரட்டும் அப்படின்றதுக்கு. இதில் எனக்கு எல்லாம் கம்மி, இது பெனிஃபிட் தான், லாபம் கம்மி தான், பட் அவங்களும் சம்பாதிக்கட்டுமே அப்படின்றதுக்காக சில விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு கொடுத்துருக்கேன். நான் கிட்னி ஸ்டோன் இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தனியாக பவுடர் பண்ணிட்டு இருக்கேன். நான் இந்த ஈட்டபிள்ஸ் மட்டும் யார்ட்டையும் கொடுக்கறது இல்லைம்மா, அது மட்டும் நம்மளே அது ஈட்டபிள் சாப்பிட்றது நிறைய பேர் கேட்பாங்க, நாங்கள் வந்து ரவா லட்டு செஞ்சு தரோம், அது எனக்கு அது மட்டும் ஒத்துக்கிறது, ஏன்னா என் கண் பட நான் பார்க்கணும், இதனால எதுவும் வராது. இப்போ நிறைய பேர் அவங்க வீட்டில் செஞ்சு தரப்போ அவங்களே பார்க்காதப்போ ஏதாவது பூச்சி கீச்சி விழுந்துருந்துச்சு, அதெல்லாம் வந்து அதனால நிறைய லேடிஸ் என் மேலே கொஞ்சம் வருத்தப்பட்டாங்க. நான் சொன்னேன், இல்லைம்மா இதுதான் ரீசன், நீங்கள் வந்து அந்த பக்கம் போயிருவீங்க, ஏதாவது பள்ளி விழுந்துருச்சு இல்லை பூச்சி விழுந்துருச்சு, அது யாராவது சாப்பிட்டாங்கன்னா என்ன ஆகும், அதனால அதெல்லாம் ஈட்டபிள்ஸ் என்கிட்ட கொண்டாடாதீங்க, அது மட்டும் யார்ட்டையும் நான் வாங்குறது இல்லை, எல்லாமே நான் என் கண் பட நான் தயாரிக்கணும். இப்போ இந்த சிறு தொழில் பண்றவங்க கிட்ட எல்லாம் இன்டராக்ட் பண்ணும்போது எப்படி இருக்கா, அவங்க என்ன மாதிரி பேசுவாங்க உங்ககிட்ட? சந்தோஷப்படுவாங்க. நிறைய பேருக்கு இப்போ தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து என்கிட்ட கார்ட்ஸே நிறைய கொடுத்துட்டு போறாங்க. நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த டவல் நெய்கிறவங்க, இல்லை
இந்த நிறைய பீகாக் ஃபெதர் எல்லாம் கொடுத்துட்டு போனாங்க. பேக் எல்லாம் செஞ்சிருக்காங்க துணியில, சூப்பரா இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா இதுல செஞ்சிருக்காங்க, என்ன அது பேம்பூல செஞ்சிருக்காங்க. நிறைய அதெல்லாம் கொண்டாந்து ஒரு சாம்பிள் கொடுத்துட்டு போவாங்க. அதுல என்னென்ன இப்போ இந்த ஹேண்ட்மேட் ஜுவல்லரிஸ் எல்லாம் கூட கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் பாத்தீங்கன்னா அதுல என்னென்ன சேர்க்க முடியுமா, நம்ம அனுப்புறது உடையாம போகணும்ல, அதையும் பார்ப்பேன் நான். இவங்க கிட்ட இருந்து வாங்குறது பெருசு இல்ல, இவங்களையும் நஷ்டம் பேர் பண்ண முடியாது, நானும் பேர் பண்ண முடியாது. ஸோ உடையாம இருக்கிறது எது எது அனுப்ப முடியுமோ அதெல்லாம் வந்து இது பண்ணிடுவேன். இந்த ஐம்பொன் இருக்குல்ல சார், ஞாபகம் வருது, இவங்க தான் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. என்னது சார்? ஐம்பொன்ல ஜுவல்லரிஸ். இப்போ பாத்தீங்கன்னா ஆல் ஓவர் வேர்ல்டு ஐம்பொன் போயிட்டு இருக்கு. அதே போல இந்த கோமதி சக்கரம் நான் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணேன், அது ஆல் ஓவர் வேர்ல்டு. நான் அது ஒரிஜினல் டூப்ளிகேட் எல்லாம் போய்கிட்டு இருக்கு. அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்கு. இப்போ பாத்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ்ல நான் செய்யற ப்ராடக்ட்ஸ் வந்து நல்லா எவ்வளவு கண்ட்ரீஸ்க்கு மேம் எக்ஸ்போர்ட் பண்றீங்க? எல்லா கண்ட்ரீஸ்க்கும் யார் யார் ஆர்டர் போடுறாங்களோ அவங்களுக்கு. அதெல்லாம் எப்படி பாக்குறது? இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீம் கோம்பு. இப்போ நிறைய பேருக்கு இந்த புழு வெட்டு இருக்கும் முடியல, புழு வெட்டு இருக்குது, டேண்ட்ரஃப் இருக்கிறது, இதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வேப்ப மரத்தால் செஞ்ச சீப்பெல்லாம் இருக்கு இல்லையா, அது பயன்படுத்தினாங்கன்னா புழு வெட்டெல்லாம் இருக்காது. நல்லது, மருத்துவ குணம் இல்லையா. மருத்துவ சீப்பு எல்லாம் இருக்கு. இது மருத்துவ சீப்பு, டாக்டர்ஸே சஜஸ்ட் பண்றாங்க. மெடிக்கல் சீப். இது முடி கொட்டுறது கம்மியாகும். இது மாதிரி லைட் அக்யூபஞ்சர் மாதிரியே பாத்தீங்கன்னா இதுல சீவ நமக்கு முடி கொட்டுறது கம்மியாகும். அண்ட் வந்து ஹேர் growth நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக எல்லாமே இருக்கு. நான் நிறைய இது பாத்தீங்கன்னா லிப் கண்டிஷன் பண்ணும். அதாவது கருப்பு, எப்பேற்பட்ட கருப்பு இருந்தாலும் இது நாளடைவுல இது பூசி பூசி இல்லாதது இருக்காங்க. அம்மா அப்பா தான் இல்ல. அந்த மாதிரி எல்லாமே இருக்கு நிறையம்மா. எல்லாம் ஹோம்மேடு. பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்தீங்க லூஃபா, இதெல்லாம் வந்து ஹோம்மேடு தான், குடிசை தொழில் தான். முதுகு தேய்ச்சி குளிக்கிறது இந்த பீர்க்கன் நார்ல. இது பாருங்க தேங்காய் நார், பாத்திரம் கழுவருக்கு நீங்க பிளாஸ்டிக் யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் நார் இதுல பாத்திரம் கழுவருக்கு. இதுவும் ஹோம்மேடு. எல்லாமே பண்ணியாச்சு, பண்ண வேண்டியது பண்ணாதது ஏதாச்சும் இருக்கா? இனி நிறைய இருக்குமா, நிறைய ஒரு அதிசயம் பாருங்க. ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்றதுக்கு இது தலையில கை என்ன பண்ணணும். ஆமா, அது அப்படி இருக்கிறவங்களுக்கு இந்த பாருங்க மன வளர்ச்சி கொண்டு அவங்க எல்லாம் பாத்தீங்கன்னா இது கொஞ்சம் யூஸ் பண்ணிட்டு முக்கியமா பாத்தீங்கன்னா உச்சந்தலையில கொஞ்சம் எடுத்து அப்படியே பூசினாங்கன்னா அப்படியே கொஞ்ச நேரத்துல அப்படியே சாந்தம் ஆயிருவாங்க. நமக்கே எத்தனையோ ஸ்ட்ரெஸ் இருக்கு இல்லையா, எடுத்து கொஞ்சம் பூசிக்கிட்டோம்னா கொஞ்சம் அமைதியா இருக்கும். ரொம்ப ஃபுல் ஆர்வமா இது வந்து எதுக்குன்னாமா இந்த ஈவினிங் பிரிம்ரோஸ் ஆயின்றது டெலிவரி பெயின் தெரியாம இருக்கிறது கூட இது ரிலாக்ஸ் ஆவாங்க. டெலிவரிக்கு துடிச்சிட்டு இருப்பாங்கல்ல, இது என் பொண்ணு டாக்டர்ன்றனால அவங்க சொன்னாங்க இது கட்டாயம் நீங்க கொடுக்கணும். நிறைய பேருக்கு தெரியாதான், இது டாக்டர்ஸ்க்கு தெரிஞ்சது. இது வந்து ஒரு தொப்புள்ள ஒரு சொட்டு போட்டு நம்ம தூங்கணும், நல்லா தூக்கம் வரும், ஆழ்ந்த தூக்கம் வரும். இது பெயின் ரிலீஃப். தலை வலிச்சதுன்னா கொஞ்சம் பூசிட்டாங்கன்னு வைங்களேன். இது நான் செஞ்சதுதான். இப்போ லேட்டஸ்டா பவுடர் பண்ணேன், இந்த டால்கம் பவுடர் லாவெண்டர். நிறைய பேர் என்கிட்ட நான் செஞ்சுதான் பூசுவேன்ற மாதிரி நிறைய பேர் வந்து ரிக்வெஸ்ட் பண்ணுவாங்க. இங்க இந்த மாதிரி டால்கம் பவுடர் கொடுங்க, டால்கம். அதை நான் பண்றதெல்லாம் ஆர்கானிக் இல்லையா, அதனால வந்து எந்த சைடு எஃபெக்டும் வரக்கூடாது, ஃபுல் ஆர்கானிக். இதுல ஒரு இது கூட வெளியே இது சேர்க்கறது இல்ல. இது பேபி, பிறந்த பேபி கூட யூஸ் பண்ணுங்க. நான் ரொம்ப நல்ல வாசனை மூந்து பாருங்களேன். மேம் அப்படியே போட்டுட்டே இருப்போம் மேம். இப்போ இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் விற்கிறீங்க, இவ்வளோ விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணதுல உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு மெமரி, ரொம்ப சந்தோஷமான மெமரியா கூட இருக்கலாம் இல்லையா, அது இல்லாம ஒரு பெரிய ஒரு சேலஞ்ச் ஃபேஸ் பண்ணது, அது ஓவர் கம் பண்ணி வந்ததுங்கிறது? கிரீம் வந்து கொட்டுறது ஒரு 15 கிலோ கொண்டு போய் கொட்டிடும். அது வந்து நிறைய வேஸ்ட் ஆகும். நம்ம இப்போ ஒரு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கும் போதுமா நிறைய வேஸ்ட் ஆகும். அதெல்லாம் பார்க்கும்போது ஐயோ இவ்வளோ போகுது, இவ்வளோ காசு போட்டோமே அப்படின்னு நினைப்போம். ஆனா கூட அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாஸ் தான். ஏன்னா சரியா வர்ற வரைக்கும் நம்ம செய்யணும் இல்லையா, அது ஒண்ணு. இப்போ மறக்க முடியாத மெமரிஸ் பார்த்தீங்கன்னா நிறைய சந்தோஷமான மெமரிஸ் எல்லாம் இருக்கு. ஒரு காலேஜ் பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஃபுல்லா பிம்பிள், ஃபுல்லா பார்த்தீங்கன்னா பிக்மெண்டேஷன், நிறைய கரும்புள்ளிகள், அப்புறம் வந்து பிம்பிள் நிறைய இருக்கு. அந்த பொண்ணு வந்து ஃபங்க்ஷனுக்கு எங்க கூப்பிட்டாலும் வராதான், வீட்டுல ஒரு கல்யாணம் காட்சி எது கூப்பிட்டாலும் வராதான். அது அந்த பொண்ணு வந்து அவங்க அம்மா பாருங்கம்மா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்றேன் அம்மா கொஞ்சம் முகத்தை காமிக்கிறீங்களா, அந்த பொண்ணு முகத்தையே காமிக்க அவ்வளோ கில்ட்டி கான்ஷியஸ். ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் போறது இல்லை, ஒரு மாதிரி கூணி குறுகி இருந்தாங்க. நல்ல பணம் இருக்கு, எல்லாம் இருக்கு, ஆனா கூட கூணி குறுகி போயிட்டு முகத்தை கூட காமிக்க மாட்டேன்ட்டாங்க. நான் சொன்னேன் இல்லம்மா இது சரி பண்ணலாம், நீங்க ஒன்னும் இது பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிம்பிள் ஃபேஸ் பேக் அண்ட் பிம்பிள் சோப் கொடுத்தேன்.
நீங்க நம்ப மாட்டீங்க, ஒரு 3 மாசம் கழிச்சு வந்து அந்த பொண்ணு காமிக்குது முகம் மொழு 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 மொழுன்னு இருக்குது. ஃபங்க்ஷனுக்கு எல்லாம் அது வருதா இப்போ. அவங்க ரொம்ப சந்தோஷமா வந்து சொன்னாங்க, இதுதான் பிம்பிள் ஃபேஸ் பேக் பவுடர். அது என்ன வந்து சொல்லும் போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். நமக்கு ஒரு அச்சீவ் பண்ண இது கிடைச்சிருச்சு எனக்கு. அது ஒன்னாச்சா. அப்புறம் இப்ப கூட சமீபத்துல ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, ஒரு 2 months பேக்னு நினைக்கிறேன். அவங்க சொன்னாங்க, மேடம் சூப்பர் மேடம், எங்க அப்பாவே டாக்டர் தான் மேடம், நான் பார்க்காத ஸ்கின் ஸ்பெஷலிஸ்ட் கிடையாது. பிம்பிள் அவ்வளோ என் பையனுக்கு இருந்தது, உங்களோட பிம்பிள் சோப் அண்ட் பிம்பிள் பேக்கோட அடிச்சுக்கவே முடியாது மேடம், சூப்பர் அப்படிம்பாங்க. சோப் வெரைட்டி 30 வெரைட்டி இருக்கு எங்க கிட்ட. இங்கே நம்ம பேசிட்டே போவோம். சூப்பர். அப்போ இனிமே ஃபியூச்சரா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு இருக்கிறவங்களுக்கு உங்களோட அது உமன் ஆண்டர்பிரனர்ஸுக்காக இப்போ ஏதாச்சும் சொல்லணும்னு இருக்குன்னா அது சொல்லி நம்ம முடிச்சிடலாம். ஆமா, நம்ம கிட்ட எவ்வளவு இருக்கோ அவ்வளவுதான். நம்ம அகல கால் வைக்க கூடாது. அது ஒண்ணு. கடன் வாங்கி வந்து இறங்குறது கொஞ்சம் யோசிக்கணும். பார்ட்னர்ஷிப் கொஞ்சம் யோசிக்கணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்புறம் பாத்தீங்கன்னா தரம் ரொம்ப மெயின்டைன் பண்ணும். இந்த ஏமாத்துறது பாத்தீங்கன்னா 10 நிமிஷத்துல இவ்வளவு விக்கிறேன், 15 நிமிஷத்துல இவ்வளவு விக்கிறேன்னு சொல்லிட்டு பொய் சொல்லி ஏமாத்துறது அது கூடாதுங்க. பொதுவா அந்த தரம் நல்லா இருக்கணும், அந்த தரத்தை மெயின்டைன் பண்ணும். அப்புறம் பாத்தீங்கன்னா கொடுக்கறது எப்பவுமே அவங்க கொடுக்கறது நியாயமான காசு, உழைத்து கொடுக்குற காசு. ஆனா நம்ம கொடுக்கறதும் பாத்தீங்கன்னா அந்த நியாயமாகத்தான் கொடுக்கணும். அந்த மாதிரி இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு செஞ்சாங்கன்னா கட்டாயம் கொஞ்சம் கொஞ்சமா. இன்னொன்னு நான் சொல்றது முக்கியமா, ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் முன்னேறணும். ஒரேடியா முன்னேறணும் அப்படின்னு நினைச்சோம்னா அது எப்ப பாதாளத்துல கொண்டு போய் விடும்னு. ஆமா, ஆமா, இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு பெண்கள் வந்து செய்யலாம். ஏன்னா பெண்கள் கிட்ட நிறைய திறமைகள் இருக்கு. அது சரியான முறையில சேனலைஸ் பண்ணிக்கணும், அவ்வளவுதான். அதை போய் மிகைப்படுத்தி சொல்லக்கூடாது, ஏமாத்தக்கூடாது, தரத்தை விட அதிகமாக சொல்லக்கூடாது. அதெல்லாம் வந்து ஃபாலோ பண்ணாங்கன்னா டெஃபினெட்லி தே வில் வின், ஜெயிப்பாங்க. இப்ப சாரோட சப்போர்ட் எந்த அளவுக்கு இருக்கு மேம்? சார் சப்போர்ட் எல்லாம் பண்ண முடியுமாம்மா? ஏன்னா எனக்கு பாத்தீங்கன்னா ஃபுல் ஸ்ட்ரெஸ் இருந்தா செய்ய முடியாது எந்த ஒரு விஷயத்தையும். அந்த ஸ்ட்ரெஸ் வந்து இல்லாம இப்போ பாருங்களேன், நான் இது பேலன்ஸ் பண்ணணும், இவ்வளவு பொருள் இருக்கு, அத்தனையும் நான் செய்யணும்ல. அப்போ வீட்டை யார் கவனிக்கிறது? சொல்ல நீ போ நீ போய் பாரு, அங்க பாரு, நான் உனக்கு என்ன நேரத்துக்கு எனக்கு சாப்பாடுல இருந்து காஃபில இருந்து டீல இருந்து நல்ல ஊட்டச்சத்துல இருந்து எல்லாமே ஃப்ரூட்ஸ் வெட்டி கொடுக்கறது எல்லாமே செய்வாரு வீட்டுல. அது ஒண்ணு. இந்த லேபிள்ஸ் எல்லாமே சாரு. அந்த இதை அடிச்சுக்க முடியாது. இப்போ சமீபமா நான் பார்த்து வியந்தது இது. நான் வெறும் இதுதான் சொன்னேன் அவர்கிட்ட, எனக்கு வந்து நீங்க இது இப்ப போட்ட லேபிள் புது ப்ராடக்ட், அதனால எனக்கு நம்ம போட்டோ வேணும். அதுல வந்து இந்த எப்படி எப்படி யூஸ் பண்ணும் அப்படின்றது எல்லாத்துலயும் அவர் தான் போடுறாரு. அவர் தான் லேபிள் ஃபுல்லா உருவாக்குறது. அவர் தான் விடிய தூங்காம பண்ணுவாரு. இது வேணும் அப்படின்னு சொல்லிட்டா செஞ்சு முடிச்சுட்டு வந்து நிற்பாரு அவரு. அந்த மாதிரி. அப்புறம் இந்த பில்டிங் மெயின்டெனன்ஸ் ஆகட்டும், எல்லாம் இந்த ப்ராடக்ட்ஸ் எனக்கு ஒரு சில சமயம் வந்து எனக்கு கிடைக்காம ரொம்ப தவிப்பான். ஐயோ இது கிடைக்கலையே, என்ன பண்றது, இப்போ கஷ்டப்பட்ட வாக்கு கொடுத்துட்டேன் நானு, என்ன பண்றதுன்னு சும்மாரு அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. சைலண்டா இருப்பாரு. சைலண்டா இருப்பாரு. ஆர்டர் போட்டதும் தெரியாதுமா. நான் அது வரைக்கும் தவிச்சுக்கிட்டே இருப்பேன். அந்த பொருள் வந்து இறங்கின பின்னாடிதான் தெரியும் மனுஷன் ஆர்டர் போட்டே வரவழைச்சிட்டாரு அப்படின்னு. இந்த பொருள் கிடைக்க மாட்டாதுன்னு சொல்லுவாங்க. என்னன்னு கேட்பேன். அது வந்து ஒரு வாரத்துல வாங்கிட்டு தான். அதை விட கார்டனிங்க்கு, எங்களோட கார்டன் பார்த்துட்டு ரொம்ப பிரமிக்காதவர்களே கிடையாது. என்னன்னா அமேசான் காடு மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து இவர் தான் ஃபுல்லா சீட்ஸ் கிராமத்துல இருந்து அத்தனையும் வரவழைச்சு, அது என்ன வரவழைச்சு வச்சா பரவாயில்ல, மனுஷன் இம்சை அரசன்னும்பாங்கல்ல, அந்த சீட்ஸ் எல்லாம் போட்டு முளைக்க முளைக்குதான்னு பாத்துட்டு அப்புறம் தான் சேல் பண்றது. அந்த இம்சை அரசன் அந்த மாதிரி எல்லாம் நல்லா காய்க்கும். சாதாரண சுரைக்காய் வந்து 1 அடி 1/2 அடி இருக்கும். இது 2 அடி நீளம் காய்க்கும். கத்திரிக்காய் 1 அடி நீளத்துக்கு காய்க்கும். வந்து நல்லா இருக்கும், நல்ல ஈல்டு கொடுக்கும். அப்போ சந்தோஷப்படுவாங்க. தோணுது மொட்டை மாடியில் வளர்க்குறாங்க, தொட்டியில் வளர்க்குறாங்கன்னா அவ்வளோ காய்க்குதுன்னா சந்தோஷப்படுவாங்க. இது எல்லாம் இருந்தும் நமக்கு ஸ்டாஃப்ஸும் கொஞ்சம் சப்போர்ட்டிவா இருக்கணும். சில ஸ்டாஃப்ஸ் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்காங்க. சில இது பாத்தீங்கன்னா குளறுபடி பண்றதுக்குன்னே இருக்காங்க. எல்லாத்தையும் ரொம்ப ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். இதெல்லாம் ரொம்ப முக்கியம். நமக்கு தனி ஒரு ஆளா எதுவுமே பண்ண முடியாது. பட் நம்ம கிட்ட சுத்தி இருக்கிறவங்களும் நமக்கு சரியா அமையணும். அதெல்லாம் இருக்கு, நிறைய விஷயங்கள் இருக்கு. சூப்பர், நிறைய விஷயங்கள் சொல்லி தந்தீங்க. நான் முடிச்சிடுறேன். எல்லாம் நான் தான். எவ்வளவு விக்குது எவ்வளவு போகுது எல்லாம் உங்களுக்கு தெரியாது. நான் தான் கணக்கு கொடுப்பேன். எல்லாம் பொருள் வாங்குறதுக்கு பேமெண்ட் அனுப்புறது ஃபினான்ஸ் மினிஸ்டர்.
மறுபடியும் ப்ராடக்ட் சம்பந்தப்பட்டது எல்லாம் எல்லாமே ரகசியம் எல்லாம் இங்க தான் இருக்கும். எங்க கூட சொல்ல மாட்டாங்க. ஃபினான்ஸ் மினிஸ்டர், ஆனா செலவு பண்றதுக்கு உரிமை கிடையாது. அது கேட்டு தான் செலவழிக்கணும். கேட்காம இருக்க முடியாது. கம்பெனி இது, நானும் செலவு பண்றதுக்கு உரிமை கிடையாது, அவருக்கும் ஆமா, கிடையாது. கம்பெனி தான். இப்ப நான் செலவழிக்கிறதுலாம் என்னோட அக்கவுண்ட் தனியா இருக்கு. நான் கச்சேரிக்கு போற சம்பாதிக்கிறது ரொம்ப அதுதான் நான் செலவு. ஸ்ட்ரிக்ட் கொஞ்சம் பிசினஸ்ல, ரொம்ப கம்பெனி காசுல கை வைக்க மாட்டோம். அது அப்படிதான். ஒரு டீம் சப்போர்ட்ல போனாதான் ஆமா. கண்டிப்பா போகும். குழந்தைங்க சப்போர்ட், ஹஸ்பண்ட் சப்போர்ட், ஸ்டாஃப் சப்போர்ட், கண்டிப்பா. ஆமா. சரி, நம்ம அது எல்லாத்த விட கஸ்டமர் சப்போர்ட். ஆமா. அவங்க எனக்கு ஊக்குவிக்கிறாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் கஸ்டமர்ஸ் இவ்வளவு பொருள் வந்து நீங்க கேட்டீங்கல்ல, ம். எப்படி இவ்வளவு செய்றீங்க, டெய்லி எப்படி ஒரு ப்ராடக்ட் செய்றீங்கன்னு கஸ்டமர்ஸ் தான் அங்க போய் கமெண்ட்ல பாத்தீங்க, மேடம் இதுக்கு என்ன பண்றது மேடம், இதுக்கு ஏதாவது தயாரிச்சு கொடுங்க. கேட்பாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கண்மையை பத்தி கேட்டுக்கிட்டே இருக்காங்க, கண்மை ரெடி பண்ணி கொடுங்கன்னு. அந்த மாதிரி எனக்கு உந்துதல் படுத்துறாங்க பாத்தீங்களா. அதான் கஷ்டம். அவங்களுக்கு எல்லாத்துக்கும் தான் நான் முதல்ல என்னுடைய எல்லாரும் thanks சொல்லணும். நன்றியை, முதல்ல அவங்களுக்கு ஆமா, தான் ஏன்னா சொல்லணும். அவங்க தான் நான் இந்த இது வீஹா ஆரம்பிக்கிறதுக்கு காரணமா இருந்தாங்க. அவங்க முதல்ல இல்லைன்னா கிடையாது அவங்களுக்கு இல்லையா? தான் வந்து நான் நன்றி